ஓம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வெத்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலையை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிறப்பு தவத்தை மிகச் சிறப்பாக சிறந்த அனுபவமாக்கி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பொறுத்தருக, நேற்றைக்கு தங்கள் அழைப்பை தவற விட்டு விட்டேன் 2 முறையும். பரவாயில்லைங்க, இன்றைக்கு கூப்பிடுறேன், இன்றைக்கு பேசுவோம் நம்ம. சரி, ஓகே. இன்றைய ஐயந்தெளிதலுக்கு இந்த நாம மனிதருள் வேறுபாட்டுல ஒரு 4 இது பார்த்திருக்கோம் இல்லையா? கருவமைப்பு, உணர்வு, காலம், தேசம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த 4ஐயும் சேர்த்து சுருக்கமாக இன்றைக்கு ஒரு
ஒரு இது மாதிரி திரும்ப ஒரு முறை சொல்லலாமா? சொல்லுங்கய்யா. ஆ, சேர்த்து சொல்லும் பொழுது ம். மீண்டும் ஒரு முறை அன்றைக்கு சொல்லாத விஷயங்களாக இருந்தாலும் தேடி பிடித்து நினைவலைகளில் தேடி பிடித்து கொஞ்சம் சொன்னீங்கன்னாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதோடு நம்ம இத கலந்துரையாடல் மாதிரியாகவுமே இத வச்சுக்குவோம் நம்ம. ம். தெளிதலாகவே இது இருக்கட்டும். இந்த 4 தலைப்புகளுக்கும் உள்ள ஐயந்தெளிதல் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வந்து சேர்த்து நீங்க சொல்ல 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 நம்ம வந்து கலந்துரையாடலாகவே இதை கொண்டு போயிடலாம். எப்படிங்க ஸ்ரீராமையா? சரிங்கய்யா, செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது கருவமைப்பு மிக மிக முக்கியமான காரணம். மற்ற எல்லாமே கருவிலே தான் பதிந்திருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம செய்து முடித்த முன்னோருடைய எல்லாமே அதில் இருக்கு. அப்போ அதுதான் முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிச்சயிக்கிறது. வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்பார் வள்ளுவர். அப்போ உள்ளத்து அணையது உயர்வுன்னா எண்ணம் போல் வாழ்க்கை என்ற அர்த்தம் இல்லை. இப்படிதான் பொதுவாக எல்லாம் பேசுறாங்க. உள்ளம் என்பது இந்த இடத்துல ஆத்மாவை கருமயத்தை தான் குறிக்கிறது. இப்போ உள்ளத்து அணையது உயர்வு என்றால் இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். உள்ளம் என்பது உள்ளே போகக்கூடிய அனுபவங்கள் தான். உள் கொட்டலாம் அப்படின்னு இருக்கிறது நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா? அப்போ உள்ளே நாம் செய்த செயல் எல்லாம் உள்ள போய் இருப்பா இருக்கிறது. அப்போ செய்த செயலுக்குரிய வாழ்க்கை தான், பயன்கள் தான் அப்படின்றத உள்ளத்து அணையது உயர்வு. அப்போ அந்த கருமயத்தில் எவ்வளவு புண்ணிய பாவங்களை நாம் சுமந்திருக்கிறோமோ அதற்கு தகுந்த வாழ்க்கை தான் அமையுமே தவிர அதற்கு மேல் ஒரு மைக்ரோ எம்எம் கூட நம்ம போயிட முடியாது. இந்த கேள்வி வருகின்ற போது செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் பாவப்பதிவு இருக்காதா? தொடர்ந்து இப்படி இத்தனை வருஷமாக மக்களை ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வியும் வரும். இதுல தொழில் துறையில் உள்ளவர்கள் நசிந்து போறாங்க. சில சமயங்கள்ல எதிர்பாராத விதத்தில் நஷ்டமாக நசிந்துருவாங்க. அல்லது அவர்கள் ஒரு பகுதி வந்து ஓரளவுக்கு நியாயத்தோடு தர்மத்தை செய்வார்கள். அது தொடர்ந்து அந்த தொழில் வந்து சிறந்து கொண்டு இருக்கும். இப்போதைக்கு நாம் பார்க்கக்கூடிய புகழ்பெற்ற நிறுவனங்கள் எல்லாமே இந்த தலைமுறையில் தொடங்கியதாகத்தான் இருக்கு. தலைமுறைகள் தாண்டி வந்தது என்று பார்த்தோம்னு சொன்னா மிக கடினம்தான். எல்லாமே இந்த தலைமுறையில் தொடங்கிய தொழில்கள் தான் பெருமளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இது அடுத்த தலைமுறை வருகின்ற போது என்னுடைய கணக்கு என்னன்னு மக்களுக்கு தெரிய வரும். அரசியல்வாதிகள் வருகின்ற போது இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமான பாவ கணக்காக தான் இருக்குது. ஆனா தண்டனை என்பது இல்லை அப்படின்றது நமக்கு செய்திகள் வழியாக கிடைக்கின்றது. நமக்கு அது வந்து அவ்வளோக்கா பாதிப்பு தெரியல. ஆனா பர்சனலா அவங்களுடைய தினசரி வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம கற்பனை பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பல பிரச்சனைகள், சிக்கல்கள், ஈடி ரைடு அது இதுன்னு ஏதோ ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும். அப்போ செல்வத்தை அதிகாரத்தை தந்து மன நிம்மதியை எடுத்துடுறான் பாருங்க. இதுவும் ஒரு வகையிலே பாவப்பதிவுகள் தான். அது மட்டுமல்ல இதனுடைய விளைவு அடுத்து 3வது தலைமுறையில எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. ஸோ இப்படி எல்லாமே நம்ம ஒரு கூட்டி கழிச்சு கணக்கு பார்க்குற போது பாவம் செய்தவர்கள் 3 தலைமுறைகளுக்கு மேல் இருந்ததாக இல்லை. நம்முடைய காலத்திலே கூட நம்ம பார்க்கலாம். அதுபோல ஒரு கருவமைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அதை தான் அதனால முதல் இடத்துல மகிழ்ச்சி வச்சிருக்கேன். 16 காரணங்களிலே முதல் காரணமே வந்து கருவமைப்பு தான். அதை அடுத்ததாக பார்க்கிற போது இந்த உள்ளே போகிறது தானே வெளியே வருதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. உள்ளத்தனியது உயர்வு. அப்போ உள்ளே என்ன போகிறது அப்படின்னா உணவு தான் உள்ள போகுது.
வாய் வழியாக உள்ள போகக்கூடியது உணவு மட்டும்தான், மருந்து மட்டும்தான். வேற எதுவுமே வாய் வழியாக போறது இல்லை. வார்த்தைகள் வாய் வழியாக வெளியே வரும். அந்த வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் இன் சொல்லாக இருந்தால் புண்ணியம், கடும் சொல்லாக இருந்தால் பாவம். இப்படி ரெண்டுமே இதுல அமைந்து போகிறது. அதுல என்ன அளவு கணக்குன்றது அவர்களை பொறுத்தது. அதை அடுத்து பார்க்கின்ற போது உள்ளே போவது எல்லாமே செயல்கள். செயல்கள் தான் உள்ள போகும். இது எப்படி போகிறது? நுண் அதிர்வுகளாக மூளை வழியாக உள்ள போயிடுது. அப்ப மூளை வழியாக போவது நமக்கு அனுபவங்களாகிறது. அதே போல வாய் வழியாக போகின்ற உணவிலேயும் அது இருக்கு அப்படின்றதுதான் சில மகான்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. திருக்குரான்ல அந்த வசனம் உண்டு. அதாவது கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்திலையும் எந்த விசேஷம்னாலும் கறிதான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, படைக்கப்பட்ட அனைத்தும் நமக்காகத்தான் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு வசனம் கிடையாது. அது யாரோ எழுதியிருப்பாங்க, அதை பயன்படுத்தி கொண்டு இருப்பாங்களே தவிர, எப்படி பகவத்கீதையில என்ன நினைச்சுக்கிட்டு நீ எது செய்தாலும் உனக்கு அது பாவ புண்ணிய கணக்கு வராதுன்னு சொன்னது வச்சுக்கிட்டு இவங்க மத கலவரத்தை எல்லாம் அந்த கணக்குல சேர்க்கிறாங்களோ, அது அல்ல அதனுடைய கருத்து. சொல்லப்பட்ட வசனம் அப்படித்தான் இருக்குது, ஆனா அதுக்கு இப்படி பொருள் இல்லை. ஸோ இது மாதிரி சில குழப்பங்கள்ல தவறான புரிதல் வச்சுக்குவாங்க. ஆனா அதுல திருக்குறள் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, சைவ உணவு இல்லாத போது உயிர் வாழ்வதற்காக அசைவத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதுல கூட பார்த்தீங்கன்னா, அந்த மினிமைசிங் த சின், இந்த பாவத்தினுடைய அளவை குறைப்பதற்காகத்தான் அதை பாருங்களேன், அங்கெல்லாம் ஒட்டகத்தை தான் வெட்டுவாங்க, மாடு தான் வெட்டுவாங்க. கோழி ஆடு எல்லாம் அங்க அதிகமா வெட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாருங்களேன், ஒரு 200 பேருக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும்னு சொன்னா எத்தனை கோழி வெட்டணும்? 200 பேர்னு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோழி அது வெட்டணும். ஆடுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 4 ஆடு வெட்டணும். ஒரு வாரத்துக்கு கணக்கு பாருங்களேன். ஆனா ஒரு மாட்டையோ ஒட்டகத்தையோ வெட்டினா 200 பேருக்கு ஒரு வாரத்துக்கு உணவாகும். அப்ப என்ன ஆகுது? அங்க ஒரு உயிரை கொண்டு 200 பேர் வாழ முடிகிறது. அப்போ அசைவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் எதை வேணும் சாப்பிட சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் அங்க ஒட்டகத்தை பண்றாங்க? அது இல்லாம அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பிஸ்மில்லா சொல்லி தான் அதை அறுக்கணும்னு சொல்லியிருக்கு. பிஸ்மில்லா யார் செய்யணும்னு இலக்கணம் இருக்குங்க. ஒரு ஞானி தான் பிஸ்மில்லா செய்யணும். ஏன்னா அவர் இறை உணர்வோடு இருந்து பற்றற்ற நிலையில இந்த உயிர்களுக்காக இதை நான் செய்யறேன் அப்படின்னு அர்ப்பணமாக செய்யக்கூடிய பக்குவம் அவருக்கு தான் இருக்கும். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? மந்திரத்தை சொல்லிக்கிட்டு யார் வேணா வெட்டலான்னு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலா குரான் சொல்லப்பட்ட கருத்துக்கு அவ்வளவு பொருந்தாது. ஸோ அப்போ அது மட்டும் இல்லை, அதை உண்ணுகின்ற போது விலங்கின் குணம் உனக்குள்ளாக தோன்றும்னு சொல்லியிருக்காரு நபிகள். அப்போ உணவிலே உள்ள தன்மை நம்முடைய குணத்திலே வெளிப்படும் அப்படின்ற கருத்து அதில் இருக்கு. மகர்ஷி அவர்கள் தெளிவாக சொல்றாங்க. பகவத்கீதையிலையும் உணவை 3ஆக பிரிச்சு பேசியிருக்கிறாங்க. சத்துவ உணவு, ரஜோ உணவு, தாமச உணவு என்று சொல்லி 3 வகையாக பிரிச்சு பேசுறாங்க. அப்போ சத்துவ உணவு என்பது எளிதில் செரிக்கக்கூடிய உணவு. அதுல வரக்கூடிய தன்மைகள் என்னன்னா, அன்பும் கருணையும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ரஜோ உணவு என்பது கொஞ்சம் உப்பு, காரம், புளி இதெல்லாம் சேர்க்கக்கூடிய, அதாவது அதிகார அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், எல்லாரும் சேர்ந்து உழைத்து ஒன்றை பெறுவது, அல்லது அதில் ஒரு தலைவராக நிர்வாகி இருந்து மற்றவர் உழைப்பை திறமைகளை வழிபடுத்துவது, பயன் கொள்வது, இந்த தொழில் வியாபாரம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நிர்வாகத்தில் வரக்கூடியது ரஜோ உணவு. தமோ உணவு என்பது கெட்டு போனது, ஊசி போனது, நேரம் கெட்ட நேரத்தில் மிட் நைட்ல எல்லாம் சாப்பிட்றது,
இது போன்றதெல்லாம் வந்து தமோ குணத்துல உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு உணவு வகையிலையும் ஒரு குணம் இருக்கிறது அப்படின்றத பகவத்கீதை மிக விரிவாக பேசியிருக்கிறது. 3 குணங்களுக்கும் 3 வகையான உணவு தான் அப்படின்னு சொல்லி. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் பார்த்தீங்கன்னா, சாத்வீகன் வந்து உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவை உட்கொள்ளலாகாது. அதாவது இனிப்பு, காரம், இந்த மசாலா ஐட்டங்கள் என்று உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்ணக்கூடாது அப்படின்னு அங்க சொல்றாங்க. பாவை நோன்புல வந்து பால், நெய்யெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. பால் உண்ணோம், நெய் உண்ணோம் அப்படின்னு அங்கேயும் சொல்றாங்க. இப்போ பொதுவாக பால், நெய் என்பது மூளை வளர்ச்சிக்கு அவசியம் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லும். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பருவம் வந்த பிறகு அதை குறைச்சிக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா மூளை செல் கட்டி முடிச்ச பிறகு தான் பருவம் வளைக்கிறோம், பிசிக்கல் மெச்சூரிட்டி. அதனால அது வரைக்கும் நெய் பயன்படுத்திக் கொள்வதில் தவறே இல்லை. அதுக்கு பிறகு சாப்பிட போறது இதே பிரின்சிபல் தான். என்ன பண்ணுது அது? வித்து சக்தி மூலமாகத்தான் மூளை செல்லாம் கட்டி முடிக்கும், மஜ்ஜை, சுக்கிலம். அப்போ அது மிகுதி ஆகிறது தானே கீழே வருது. மூளை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு மிகுதியானதா கீழ் நோக்கி வந்து பாலுறுப்பு மையத்தில் இருப்பு கொள்கிறது அப்படின்றது காயல்பத்திலையும் நம்ம பார்க்குறோம். சயின்ஸும் அதை தான் சொல்லுது. அப்போ நெய் அதிகமாக சாப்பிட்டா அங்கேருந்து அதிகமான சக்தி கீழே வந்து மையம் கொள்ளும். கீழே ஒரு அளவுக்கு மேல் அதிகமானால் அது கனவுகள், உணர்ச்சிகளை கிளப்பி விட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அது புலன்மயக்கத்திற்கு இழுத்துரும். அதனால அது வந்து வித்து சக்தி இருப்பு வந்து குறைந்து போயிடும். ஏன்னா அது பழக்கத்துக்கு வரும்போது அது அளவு மீறியும் போயிடும். இப்படி உணவு அப்படின்றத வந்து முறைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு பல மகான்கள் பேசியிருந்தாலும் மகர்ஷி அவர்கள் அதையும் வந்து 2வது அம்சமாக வைத்து இதுவே தான் குணமாக மாறுகிறது என்பதை வெளிப்படுத்துறாங்க. அப்ப இந்த உணவும் 7 சம்பத்துக்களே மாற்றத்தை தருகிறது. இப்போ சாத்விகமான உணவு உண்ணக்கூடியவனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தமான தன்மை இருக்கும். இன்றைக்கு நாம் பொதுவாக தமிழ்நாட்டில் நான் பார்க்குறேன், வெளியே போகிற போது எந்த ஒரு குழந்தை இளைஞருடைய முகத்திலையும் அந்த சாந்தமே கிடையாது. எல்லாம் ஒரு ஒரு உச்சகட்டமான வேகம். எதை சொன்னாலே பெருசு, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்று சொல்ற அளவுக்கு தான் மக்களுடைய அந்த முகபாவனையே மாறி இருக்கு. நடுத்தர குடும்பங்கள்லேயே இது மாதிரியான ஒரு முகபாவனைகள் எல்லாம் இப்போ பார்க்குறோம். கீழ்த்தட்டு சொல்லவே வேண்டாம். யாரு முகத்தையும் சகிக்காதுங்க. ஒரு சாந்தமே கிடையாது. அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்கள மதிக்கணும், அவங்களோட பேசணும்னு தோணாது. அப்படி ஒரு வெறித்தனமான முகபாவனைகளை தோன்றிய காரணம் என்னன்னா இந்த சினிமாக்கள் எல்லாமே வெட்டு குத்து தான். ஒருத்தனும் நல்ல கதையம்சம் உள்ள படத்தை பார்க்கறது இல்லை. இதை பார்த்து ரசிக்கிற போது, இதையே பார்த்து கருவாகிற போது ஒவ்வொரு தலைமுறையிலையும் அந்த வன்மம், கொலைவெறி கூடிக்கிட்டே போகும். ஸோ இன்னைக்கு பாருங்களேன், இப்போ சமீபத்தில் ஸ்கூல் பசங்களே அறிவு எடுத்துட்டு போய் சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் ஒருத்தனை வெட்டி குவிக்கிறது அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்குன்னா இதுக்கு காரணம் திரைப்படங்கள். ஸோ பார்க்கறது சும்மா போறது இல்லை, அதுவே நம்முடைய குணங்களாக மாறி விடுகிறது, உணர்ச்சிகளை தூண்டி விடுகிறது. இப்படி புலன் வழியாக உள்ள போற எதுவுமே நம்முடைய குணங்களை மாற்றுகிறது அப்படின்றத சமுதாயம் சிந்திக்கிறதே இல்லை. அரசாங்கம் அதை வந்து இதை வச்சுதான் அவங்க மக்களை மேய்க்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ உணர்ச்சி வெளியே வந்து விட்டால் சிந்தனை திறமை இருக்காது. அப்போ அதே போல கதாநாயகனே மது அருந்துகின்ற போது மக்களுக்கு நம்ம தலைவரே தண்ணி அடிக்கிறாரா, தண்ணி அடிச்ச தப்பு இல்லைன்னு போதை மருந்துகள் வரைக்கும் சமுதாயம் சீர்கட்டு கிடக்கிறது. அப்போ கருவமைப்பு, உணவு எப்படி ஒரு மனிதனுடைய உருவ அமைப்பு, அவனுடைய குணம், சிந்தனை திறம், உடல் வலிவு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாங்கய்யா உழைக்கின்ற ஆற்றலே இல்லை. அதனால தான் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பெரும்பகுதி உள்ள வந்துட்டாங்க. 3-4 கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். 7 கோடி ஒரிஜினல் தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் 3 கோடி பேர் வந்து இப்போ நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க.
கீழ்த்தட்டு வேலைகள், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், சர்வரு, வாட்ச்மேனு, இந்த லேபர் ஒர்க்கு, இது பூரா படிக்காத நார்த் இந்தியர்ஸுங்க. அவனுடைய ஒரே மூலதனம் வந்து உழைப்பு, கடினமான உழைப்பு. அப்போ அதை வச்சுக்கிட்டு தொழிற்சாலைகள்லையும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே படித்தவங்க வெளிநாடு அப்படிங்க போயிடுறாங்க, தொழிலுக்கு கம்ப்யூட்டர் தொழிலுக்கு போயிடுறாங்க. கீழ்த்தட்டு வேலைகளுக்கு ஆளே கிடையாது. இவன் தண்ணி அடிச்சுட்டு மட்டையாகி படுத்துறான். அப்போ இது எல்லாமே ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு உடல் வலிவையும் உடல் நலத்தையும் கெடுத்து விடுகிறது. இந்த ஆறும் போனதுக்கப்புறம் பணம் எப்படிங்க கிடைக்கும்? ஆனால் பணம் வேணும். என்ன செய்யறது? திருடு, கொள்ளையடி, ஏமாத்து, செயினை போடுங்க, எல்லா வகையும் நடக்குது. பள்ளி மாணவர்களே போதைப் பொருளை ஏஜென்சியா இருந்து விற்கிறாங்க. ஏன்னா 10 பேக்கெட் விற்றா அவனுக்கு ஒரு பேக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும், அடிச்சுக்கலாம். இப்படி இந்த அளவுக்கு கெட்டு கிடப்பதுக்கெல்லாம் காரணம் பாருங்களேன். இப்படி உணவு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. அடுத்ததாக காலம். இது ஒரு கலிகாலம் சொல்றாங்க பாருங்க. அதுக்கு அர்த்தம் வேறையா இருந்தாலும் உச்சகட்டமா கெட்டு போன காலம். அதாவது உலகம் அழியும் சொல்றாங்க பாருங்க. ஒரு காலத்துல வந்து 2000ல உலகம் அழியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்படியே கடந்து போய் 25 வருஷம் கடந்துட்டோம். உலக யுத்தம் வரும் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் ஓரளவுக்கு அடங்கி போன நிலையில இருக்குது. இனி அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கொரோனா வந்தது, அதுல எஸ்கேப் ஆகிட்டோம். இப்படி மக்களை அழிக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகள் வந்துகிட்டு இருக்குது. நாமளும் அறிவை கொண்டு தப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எந்த லெவல் வரைக்கும் தப்ப முடியும் என்பது இயற்கையின் கணக்கு. அப்போ அடுத்து உணவு பற்றாக்குறையோ அல்லது நீர் பற்றாக்குறையோ ஏற்பட்டு மக்கள் நொந்து சாக வேண்டிய நிலை ஏற்படலாம். ஸோ இப்படி காலங்கள் மாறிக்கொண்டே வருகின்ற போது அது முழுமையை நோக்கி பயணிக்கணும், தர்மத்தை நோக்கி முழுமை பெறணும். ஆனா மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்க்கின்ற போது சிந்தனை இல்லாத எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். சிந்திப்பார் குறைவாக தான் இருப்பாங்க. அப்ப இதை சட்டத்தின் மூலமாகத்தான் சீர்படுத்தணும். அப்போ அந்த சட்டம் சரியில்லை என்கின்ற போது தண்டனைகள் தப்பிவிடும். தண்டனை இல்லை என்றால் குற்றங்கள் பெருகி போகும். தைரியமா செய்வான். இப்போ இவ்வளவு அளவுக்கு தமிழ்நாட்டில் குற்றங்கள் பெருகிறதுன்னு சொன்னா நீதிபதியை மிரட்டி ஜட்ஜ்மெண்ட் வாங்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நீதிபதிகளே வழக்கு எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு விலகி போறாங்க. நான் இந்த கேஸ்ல அட்டன் பண்ண வச்சு விலகி போறாங்க. அப்படி வரக்கூடிய நீதிபதிகள் இவங்களுக்கு சாதக தீர்ப்பை கொடுத்துட்டு அவங்களுக்கு எத்தனையோ கோடி பணம் கைமாறுது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே வந்து முறை தவறிய வகையில் செயல்படுவது. நீங்கள் அதுக்கு வெளிநாட்டிலேருந்து எத்தனை பணம் கொடுத்தாங்களோ என்னவோ தெரியாதுன்னு வேற ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இப்படி வந்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ காலம் மாற மாற மனித நேயத்தை நோக்கி போகாமல் சுயநலத்தை மட்டுமே மையமாக வச்சு போற போது இவங்களெல்லாம் தண்டிப்பது உணவாகத்தான் இருக்கும். என்னதான் சொத்துகள் குவிச்சு வச்சிருந்தாலும் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அத்தனையும் மண்புக்கும். அதனால இது கடைசியில இதுலதான் நிக்குமோ அப்படின்றது ஒரு கருத்து தோணுது. அடுத்ததாக தேசம் என்பது இயற்கை வளங்கள், மனித வளம். இப்ப இயற்கை வளமும் மனித வளமும் இறைவன் தந்த கொடை. இதுல ஒவ்வொரு நாட்டிலேயும் இயற்கை வளங்கள் பேதப்பட்டு தான் நிற்கும். எல்லா வளங்களும் எல்லா நாட்டிலையும் இருக்காது. அது இயற்கையுடைய அமைப்பு. அதே போல மனிதனுடைய செயல் திறமையும் சிந்தனை திறமையும் மாறுபட்டு தான் நிற்கும். அப்ப இது எல்லாவற்றையுமே இணைத்து ஒரு உலக சகோதரத்துவத்தோடு வாழணும் அப்படின்ற ஒரு திட்டம், ஏற்பாடு, மன பக்குவம் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா பிரச்சனையே இல்லை. ஜனத்தொகை குறைத்து கொண்டு எல்லாருமே நிறைவாக வாழ முடியும். ஆனா அதற்கு தகுந்த
சிந்தனை இல்லை, சொல்வதை கேட்கக்கூடிய மன பக்குவம் இல்லை. அப்போ நல்லதை கேட்பவர்கள் குறைவாகவும், அல்லதை கேட்பவர்கள் மிக அதிக அளவிலேயும் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் பயன்படுத்தாமல் வீணாக போகிறது. ஒன்றும் இல்லை, காமராஜர் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 300 கோடி தான் ஒரு ஆண்டு வருமானமே. தமிழ்நாட்டுடைய வரி வருமானம் 300 கோடி தான். அவரும் அதிக வரி விதித்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல அவர். அவரும் சரி, எம்ஜிஆரும் சரி, வரி விதிக்கணும்னா மக்களை பாதிக்கும், வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா அந்த 300 கோடியை வச்சுக்கிட்டு எத்தனை அணைக்கட்டுகள் இன்றைக்கு ஸ்திரமாக நிற்கின்ற எல்லா அணைக்கட்டுகளும் காமராஜருக்கு முன்பும் காமராஜரும் கட்டிய அணைகள். அவருக்கு பிறகு இந்த தடுப்பணைன்னு சொல்லுவாங்க, மண்ணை வச்சு கட்டுறது, சிமெண்ட் வச்சு கட்டுறது, தடுப்பணைகள். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் 100 அணை கட்டிக்கிட்டோம், 150 அணை கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க பெருமை போய் பேசி மக்களுக்கும் அவ்வளோதான் அறிவு, அப்படி ஏமாற்றி திரிகிறாங்க. அதில் அது கட்டிய போதே ஒரு மழையில காணாமல் போயிடும். இப்படி எத்தனையோ திரும்ப கட்டுவாங்க, அது போயிடும், அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுவானுங்க. இப்போ வேடிக்கை என்னென்ன லேட்டஸ்ட் வேடிக்கை திருச்செந்தூர் கோவில்கிட்ட பக்தர்கள் தங்குறதுக்கு ஒரு கட்டடம் கட்டுறாங்க. அதுக்கு இந்த பிளான் போடுறதுக்கான பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா? 8 கோடி. ஆமா, ஒரு பிளான் போடுறதுக்கு 8 கோடி கொடுக்குற ஒரே இனம் நம்ம தமிழ்நாடாக தான் இருக்கும். உலகத்தில் வேறு எவனும் 8 கோடி செலவு பண்ணி ஒரு பிளான் போட மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கு நாடும் நாட்டு மக்களும். அதனால இந்த எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையை 7 சம்பத்துகளையும் கெடுக்கக்கூடிய வகையிலே சீர்கெட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதான் இது வரைக்கும் 4 அம்சங்களை பார்த்துருக்கிறோம். இனி மேற்கொண்டு கல்வி, தொழில், அரசாங்கம் இதுவும் வரும். அதுவும் இதே போலத்தான் சிக்கல் நாம் சந்திக்க போகிறோம். வாழ்க உடனே. அருமை அருமை ஐயா. எதுவுமே நமது கட்டுக்குள் இல்லை. சில விஷயங்கள் எல்லாம் நாம யோசிச்சோம் அப்படின்னா அப்படியே உட்காந்துருவோம், நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா இதுல பாதிக்கப்படுவது நாம் தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நல்லவர்கள் கெட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமானால் நல்லவர்கள் தெரியாமலே பாதிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு நேரடியான பாதிப்பு இல்லைனாலும் மறைமுகமான பாதிப்பு சேரும். அப்போ ஒரு சிந்தனை திறம் உள்ளவர்கள் அதிகமாக வந்தா தான் இதெல்லாம் தவிர்க்க முடியும். இல்லைன்னா இது தவிர்க்க முடியாது. ஒரு மகரிஷ் இந்த 16 வேறுபாடுகள் நாம் புரிஞ்சுக்கிட்ட வரை அந்த முதல் 8 இருக்குல்ல, அது நம்ம கையில எதுவும் இருக்காது. எல்லாம் அந்த நம்ம என்னென்ன கருவ அமைப்பு எல்லாமே தனி மனிதன் கையில கிடையாது. தேசம், பருவம் எல்லாம். அப்புறம் கடைசி அடுத்த எடுத்து வரும்போது நம்ம தனி மனிதன் அவங்களுடைய பழக்கம் வழக்கம் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்ல அப்படி நம்ம எடுக்க முடியலைங்கய்யா. ஏன்னா நீங்க இப்போ தேசம் காலம் நம்ம கையில் இல்லைன்னாலும் இது நாமன்றது நம்முடைய தனி மனிதன் மட்டும் இல்லை, இது ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகின்ற கருத்து தானே. இப்போ ஒவ்வொரு மனிதனும் கருமையும் சுத்தமா இருந்து வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு உலகமே சரியா தானே இருக்கும். அப்போ தனி மனிதனுடைய ஒழுக்கம் அதுல இருக்குல்ல. அதே போல உணவு, காலம், தேசம் எல்லாமே காலம் என்பது மனிதன் வாழ்ந்த சரித்திரம் தானே. அப்ப எல்லாருமே ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையில வாழ்ந்திருந்தால் காலம் நல்லா இருந்திருக்கும். காலம் கெட்டு போச்சு, காலம் கெட்டு போச்சுன்ற காலம் எப்படி கெடும்? மனுஷன் தானே கெட முடியும், காலம் எப்படி கெடும்? இல்லைங்களா?
நான் இன்னைக்கும் இப்ப என்ன சொல்ல பாத்தீங்கன்னா வரேன்னா, ஒரு வருஷம் பிறக்கிற போது உடனே வந்து இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ம், அப்போ அது என்ன பண்ண முடியும்? காலம் எப்போ ஒரே மாதிரி தான் பூமி சுத்திக்கிட்டு இருக்குது, சூரியன் சுத்திக்கிட்டு இருக்குது. இல்ல இது நல்லது கெட்டது ஆக முடியும் இல்லைங்களா? அப்போ மனிதன் தான் கெட முடியும், நல்லவனா இருக்க முடியுமே தவிர இயற்கை என்ன கெட முடியும்? இயற்கை கெடுதுன்னா அதுக்கும் காரணம் வந்து மனிதனாக தான் இருக்கும். இவனுடைய எண்ணங்கள் கெடும் போது இயற்கை சீற்றங்கள் அதிகமாகுது இல்லைங்களா? ஆமா. ஸோ எல்லாமே வந்து மனிதன் தான், இயற்கை காலம் எல்லாமே மனிதனால தான் தவிர இயற்கை தனியா என்ன பண்ண முடியும்? இறைவன் வந்து எல்லா வளங்களையும் கொடுத்துருக்கிறான். நாம கெடுக்கிறதே வாழ்க்கைன்னு வாழ்ந்தோம்னா அதுக்கு இறைவன் என்ன செய்வான்னு சொல்லுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் அலை மோதல் மக்கள், எத்தனை கோயிலுக்கு அத்தனை கோயிலும் மக்கள் கூட்டம். பூஜை புனஸ்காரங்கள் எதுக்கும் குறைச்சல் இல்லை. என்னன்னா பயம். துன்பத்துக்கான காரணம் தன்னை திருத்திக்கணும்னு தெரியாம கடவுளுக்கு ஐஸ் பிடிக்கலாமான்னு அலையிறானுங்க. கடவுள் ஐஸ் பிடிக்க முடியுமா? ஐஸ் வைக்க முடியுமா கடவுளுக்கு? இதுக்கு காரணம் என்ன? இவங்க நேற்று பேசணுமே, இவங்க காலங்காலமா வந்து எது எடுத்தாலும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி சொல்லி தான் பொறுப்பு அப்படின்றதே மக்கள் மனசுல கிடையாது. அப்போ இறைவனை பற்றிய ஒரு தெளிவு இல்லாததுனால இறைவன் எங்கேயோ மேல ஒருத்தன் உட்காந்துட்டு நமக்கெல்லாம் வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால கருவமைப்பு, உணவு, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இது எல்லாமே தனி மனிதன் தானே. ஏன்னா மனிதர்கள் வேறுபாடு அப்படின்னு தான் வருது. ஸோ மனிதர்கள் வேறுபாட்டுல இத்தனை காரணங்கள் இருக்கு. இது எல்லாமே மனிதனுடைய அமைப்பு வச்சுதாங்க. இல்ல நான் அப்படி என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப நம்ம பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்னோட கருவமைப்பை என்னால் முடிவு செய்ய முடியாது. அது வந்து என் பெற்றோர்களுடைய அதே மாரி இல்ல அது நீங்க ஆ. எப்படி பார்க்கணும்னாங்கய்யா, இப்ப ம்ஹ்ம். பாஸ்ட் வந்து மாத்த முடியாது. ஆமா. அதாவது நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்லொருக்கம் கொள்ளும் முன்னே கணித்துக் கொள்வீர். மீள்வதில்லை போயினவை இல்லைங்களா? ஆமா. எனினும் நீயோ அனுபவத்தில் மேம்பட்டாய், அதுவே லாபம். அப்ப யோசிச்சு பார்க்கிற போதுதான் நல்லது கெட்டதே புரியும். எங்கெல்லாம் மன வருத்தங்கள் நட்டங்கள் வந்துச்சோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டியவை தானே அர்த்தம் ஆமா. இல்லைங்களா? அதாவது வள்ளுவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு தொழில் செஞ்சு நட்டமாயிடுச்சுன்னா அனுபவம் மிச்சமாகும். நாட்டுக்கோட்டை செட்டியார் கூட பார்த்தீங்கன்னா, நட்டமாற போது வரவு அனுபவம்னு எழுதுவாங்களாம். ம்ஹ்ம். நட்டம் எழுத மாட்டாங்க, வரவு அனுபவம் எழுதுவாங்களாம். இதை சொல்லிட்டு எதுக்கு இங்க சொல்றேன்னா, சூதாடினா என்ன அனுபவம் கிடைக்குங்க? சூதாடினா என்ன அனுபவம் கிடைக்கும்? இதை வச்சு நீ எப்படி வாழ்க்கையை வந்து மாத்தி அமைச்சுக்குவ அப்படின்னு அந்த அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லுவார். ஸோ தொழில் செய்து நட்டப்பட்டால் அனுபவம் மிச்சமாகும். அந்த அனுபவத்தை கொண்டு அதை தவிர்த்து நட்டத்தை தவிர்த்து லாபத்தை பார்க்கலாம். அல்லது தேராது அப்படின்ட்டு அருவமா இருந்ததுன்னா அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகலாம் இல்லைங்களா? அது போல கருவமைப்பு என்பது கொண்டு வந்து மாற்ற முடியாது, நம்ம செஞ்சது மாற்ற முடியாது. ஆனா மேற்கொண்டு ஆகாமியத்தை மாற்றலாம் இல்ல? ஆமா. அப்ப நீங்க ஆகாமியத்துல வந்து தர்மத்தை பின்பற்றி வாழ தொடங்கி விட்டால், குழந்தைகளுக்கும் அதே சொல்லிக் கொடுத்து அதே வழியில பழக்கி விட்டால், இப்போ துன்பம் வந்துகிட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துல அந்த முன்மணி பாவப்பதிவுகள் எல்லாமே சுத்தமாயிரும். அதன் பிறகு என்ன ஆகும்? இருபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்க பண்புடைய மக்கட்பெறின். 7 தலைமுறைகளில ஒவ்வொரு தலைமுறையிலையும் பண்புள்ள குழந்தைகளாகவே பெற்றுவிட்டோம் என்றார். 8வது தலைமுறையில அது தெய்வாம்சம் பொருந்திய குழந்தையாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார்.
அப்போ நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்த்து புண்ணியத்தை மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 7 தலைமுறை ஆகும். இப்போ என்ன சொல்லுவீங்க, கருமையம் வந்து காரணம் சொல்ல முடியாது இல்லையா? யார் செய்த புண்ணியமோன்னு சொல்லுவாங்க அல்லவா? அதுதாங்க. இல்ல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப கருவ அமைப்பு அதை பெட்ரோல் இப்ப உணவு பழக்கம் கூட இப்ப நம்ம 20 வயசு வரையும் நம்மளோட மாற்றிக்கலாம். அதான் நம்ம 15, 16 வரை நம்ம பெற்றோர்கள் என்ன உணவு கொடுக்குறாங்களோ அதுதான் நம்மளோட உணவு. ஒரு ஆமா 90% அதான் வருது பாருங்களேன். நம்ம ஆமா ஆமா. இப்ப நாங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்தா கூட நம்ம இட்லி தோசை அதுதான் நம்ம விரும்பி சாப்பிடுறோம். அது வந்து அந்த உணவு வந்து நம்ம அந்த தலைமுறையில் என்ன வருதோ அதான் வருது. நம்ம சில பழக்க வழக்கங்கள் இந்த மாற்றிக்கிறோம். ஆமா மாற்றிக்கிறோம். இப்போ ஒரு தலைமுறைங்க. இப்போ நம்ம குழந்தைகள் வந்து இங்க பிறக்கிற குழந்தைகள் ஒரு 2 பேர், இப்போ எங்க இதுல 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம ஃபுட்டு விரும்புறான், இன்னொரு அமெரிக்கன் ஃபுட்டு தான். அப்போ ஒரே தலைமுறையில உணவு பழக்கம் மாறி போகுது பாருங்க. ஆமா அதே போல பிஹேவியர் மாறி போகுது. இங்க இது அமெரிக்க இதுல பாத்தீங்கன்னா அவங்க உணவு வகையில இந்த கொழுப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும். ஆமா ஆமா. எல்லாத்துலயும் சீஸ் சீஸ் சீஸ். அது அப்புறம் கொழுப்பு அவங்களுடைய தானே. உடல் வாகுக்கு சரியா இருக்கும். நமக்கு வந்து அது இல்ல, ஒருவேளை இங்க இருக்கிற எக்ஸசிவ் ஹீட்டுக்கு அது சரியா போமாட்டாங்கய்யா. ஏன்னா நீங்க குஜராத் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா நம்ம நாட்டுல ஸ்வீட் வந்து கிலோ கணக்கு சாப்பிடுவாங்க. ஆமா, அவங்களோட பிரேக்ஃபாஸ்டே ஸ்வீட்ல தான் ஆமா. ஆரம்பிப்பாங்க. நான் வந்து நார்த்ல யூபில இருந்த போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஜிலேபின்னு சொல்லுவாங்க. நம்ம புளிச்ச மாவுல பண்ணுவாங்கல்ல. ஆமா, புளிச்ச மாவுல பண்ணுவாங்க. நம்ம ஜிலேபி மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் கட்டியா இருக்கும். அது அப்படியே வந்து நெய்யில தான் அதை இது பண்ணுவாங்க. நெய்யில அதை ஃப்ரை பண்ணி அப்படியே சர்க்கரையில முக்கிடுவாங்க. அதுவும் ஒரு மண் கோலை இருக்கும், அதுல தயிர் அப்படியே கெட்டியா இருக்கும். ஒரு 100 கிராம் அந்த ஜிலேபியும் இந்த தயிர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது சில பேருக்கு, ஏன்னா எங்களுக்கு அது பழகி போச்சு. நாங்கள் இங்கே கூட வந்து ஆனந்தாஸில் கிடைக்கும் அந்த ஜிலேபி, இல்லை வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸில் கிடைக்கும். இன்னைக்கு அது அப்படி இருந்தாலும் போகும்போது வாங்கிட்டு வந்து தயிரும் வச்சு அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்குவோம். ஸோ இது போல வந்து அந்த கிளைமேட்டுக்கான உணவு வகைகள் சிலது இருக்கும். அப்படி ஒரு வேளை இங்கெல்லாம் 100 டிகிரி போயிடுது இல்லைங்களா சம்மர்ல. ஒருவேளை அதுக்காக இங்க வந்து எவ்வளவு சீஸ் எடுத்துக்கிறாங்களோ. அதுவும் சரி. அப்புறம் அவங்க நான் இந்த சீஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எண்ணெயில வறுத்து அதை பண்ணுவோம். இங்க அவ்வளவு அந்த ஃப்ரை இருக்கு இங்க. ஆமா, இங்க ஃப்ரையே பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி வந்து எண்ணெயை வந்து கொதிக்க வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல வந்து இங்க பாயில் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. ஆமா, அப்போ வந்து கொலஸ்ட்ரால் மாறாது எண்ணெய். இப்போ நம்ம ஊர்ல வந்து அதிகமா பிபி வந்து காரம் வந்து ஹோட்டல்ல சாப்பிட்ற பழக்கம். அதே மாதிரி வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் ரொம்ப பிரிச்சமான உணவு. இதை போடுற எந்த தள்ளுவண்டியோ ஹோட்டலோ எது எடுத்தாலும் ஒன் டைம் ஜூஸே கிடையாதுங்க. அந்த எண்ணெய் குறைய மேற்கொண்டு ஊற்றுவாங்க. அது எல்லாமே கொலஸ்ட்ராலை ஏற்ற முடியும்னு சொல்லுவாங்க. அதனால ஹோட்டலில் சாப்பிட்ற எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து ஹார்ட் ரேட் ப்ராப்ளம் வந்தே தீரும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்தே தீரும். ஸோ அது இன்னைக்கு வீக்கெண்ட் கல்ச்சர்னு வந்துருச்சு அங்கே எல்லாம். தமிழ்நாட்டில் வந்து ஃபுல்லாக வீக்கெண்டு. நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டில் இருந்து சண்டே மிட் நைட் வரைக்கும் எந்த ஹோட்டலையும் இடம் கிடைக்காது. அங்கே போய் வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல கொழுப்பு எண்ணெய் மசாலா சேர்த்து அந்த நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க.
அது போதுமே ஒரு வாரத்துக்கு உடம்பை கெடுக்கிறதுக்கு. இது சரி பண்ண ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் வந்து வெறும் பழங்கள் காய்கள் சாப்பிட்டாதான் இந்த டாக்ஸிகேஷன் தீரும். அதுக்குள்ள அடுத்த வாரம் வந்துடும். இப்படியே சாப்பிட்டாங்கன்னா உணவை பத்தி அறிவே கிடையாதுங்க. அது தமிழ்நாட்டில் இப்போ வந்து நாகரிகம்னு சொல்லி ஒரு பள்ளத்தை நோக்கி விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. நாம சிக்கிதான் இருக்கிறோம். என்ன நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு போறோம். மற்றபடி நம்ம போனாலும் கூட இட்லி ஒரு காஃபி நிறுத்திக்கிறோம். வேற வெரைட்டிகளை நம்ம போறதில்லை. அதனால ஓரளவுக்கு நம்ம வந்து வெளியே சாப்பிட்டாலும் கூட காப்பாத்திக்கிறோம். ஆனா மற்றபடி பூரி மசாலா அது இதுன்னு, அதாவது கொடுமை என்ன தெரியல. இப்போ ரீசெண்டா வந்து கோயம்புத்தூர்ல நார்கோயில் ஆரியபவன் ஒன்று இருக்கு, அவனஸ் ரோட்ல. அங்க போனீங்கன்னா 3 மணி நேரம் வெயிட்டிங்ல இருந்து சாப்பிடுவாங்க. வெளியவே ஒரு பெரிய ஹால் கட்டி வச்சிருக்காங்க வெயிட்டிங். அதுல இப்போ லேட்டஸ்டா ஒரு ஐட்டம் போட்டிருக்கான், திருநெல்வேலி அல்வா ரோஸ்ட் அப்படின்னு. அந்த அல்வா 1/4 கிலோ இருக்குங்க. அதை ஒரு தோசைக்குள்ள போட்டு கொடுக்குறான். அந்த அல்வா 100 கிராம் சாப்பிட்டாலே செரிக்காது. அதை 1/4 கிலோ போட்டு இவன் மற்ற ஐட்டம் சாப்பிட்டுட்டு அது கூட இதையும் சாப்பிட்டுட்டு வந்தான்னா இதெல்லாம் எப்ப செரிக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா கேட்கும் போதே ஒரு மாதிரி கும்முன்னு டேஸ்ட் பாருங்க. நான் ஐயோ எனக்கு வேண்டாம் என்னால செரிக்க முடியாது அப்படின்ட்டு தெரிச்சு ஓடிடுவோம். என்ன ஆமா, நான் இவங்க எல்லாம் குரூப்பா பக்கத்து வீடுகள்லாம் சேர்ந்து போவோம். அடிக்கடி போனாலும் இட்லியோடு நிறுத்திக்குவேன். வேற ஏதாவது வேணும். இப்போ அது ஒரு நாள் தானே எப்படி மந்த்லி இல்லை 2-3 மாதத்துக்கு ஒருக்கா தானே போகிறோம். அப்படியே போனாலும் சில ஐட்டம் இது மட்டும் எடுத்துக்கணும். தவிர ஏன் டிஷ் எதுவுமே நான் வந்து ஆர்டர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இப்படி ரொம்ப இன்னைக்கு வந்து ஹோட்டல்களெல்லாம் வந்து வெறும் சுவையையும் லாபத்தையும் மட்டுமே மையமாக வச்சு செயல்படுதுங்க. அது தயாரிக்கிறவங்களுக்கும் அதை பற்றி அறிவு கிடையாது, சாப்பிட்றவங்களுக்கும் அதை பற்றி அறிவு கிடையாது. நினைச்சப்போ போய் ஸ்வீட் ஸ்டாலெல்லாம் போனோம்னாக்க கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். தினமும் ஸ்வீட் வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஸ்வீட்டு, காரம், ஸ்நாக்ஸ் இதுலேயே இப்படி சாப்பிட்டாங்கன்னா எப்படி உடம்பு வந்து நல்லா இருக்கும்? நாமெல்லாம் 70 தாண்டிட்டோம், இன்னும் என்னத்தை போய் எப்படி சொல்லி இதை சாப்பிட வச்சுக்கோங்க. ஆனால் 20, 30, 40 எல்லாம் இதை பழகினா ரொம்ப கஷ்டம். முதுமை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா வியாதிகளும் 50க்கு மேலே தான் வருங்க. அது வரைக்கும் தின்னு பழகிட்டோம் வச்சுங்களேன், 50க்கு மேலே அப்புறம் வாழ்க்கையே வந்து எதுவும் சாப்பிட முடியாது. ஒவ்வொரு டாக்டராக பார்க்க வேண்டியதுதான். ஆனால் மருத்துவமனைகளும் கூட்டம் இடம் கிடைக்காது. எந்த ஹாஸ்பிட்டல் போங்க உடனே போனோன்னு டாக்டர் பார்க்க முடியாது. சின்ன ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எங்கேயுமே உங்களுக்கு இடம் கிடைக்காது. அப்படி இருந்தாலும் அவன் வந்து வர்ற பேஷண்ட்டை இழுத்து உள்ளே போடாதுன்னு பார்ப்பானே தவிர, சரி போய் சீக்கிரம் போகட்டும்னு சொல்லி மருந்து கொடுத்து அனுப்ப மாட்டான். உடனே பிடிச்சி இன்பேஷண்ட் போட தான் பார்ப்பான். இது ஒரு வியாபாரம் அங்கே. அப்போ வியாதிகளை விற்பனை செய்வதற்கு ஹோட்டல்கள், அதுக்கு மருத்துவம் செய்வதற்கு ஹாஸ்பிட்டல்கள். இந்த ஹோட்டலும் ஹாஸ்பிட்டல் தான் அருமையான பிசினஸ் இப்போ கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டில். உலகளவில் அதுதாங்க. உலக அதுதான். நோய்களை தருவதற்கு ஹோட்டலு, நோய்களை கவனிப்பதற்கு ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. இந்த ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும் மனுஷன் நிம்மதி இருக்க முடியாது. அதுதாங்க ஓரளவுல என்ன சொன்னேன்னா, ஒரு நமக்கு வந்து பற்றாக்குறை வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை தான் இல்லையா? ஏன்னா நம்ம வசதி வர வரத்தான் நினைச்சபடி உடனே செஞ்சிடறோம், துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறோம், உடனே வாங்கிறோம் இல்ல. ஆமா. ஆனா பற்றாக்குறை இருந்த போது யோசிப்போம், பொறுமை இது தேவையில்லை, இது எதுக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைன்னு சொன்னா டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் தான். அவங்க நடையே உணர்வாகிறது. ஆமா,
எங்கெல்லாம் தடை இருக்கோ அங்கதான் நம்ம உண்மையிலேயே உணர்வு ஆமா. வாய்ப்பு. ஏன்னா நம்ம வசதி வர வர வில் பவர் அதிகமா இருக்கணும். இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற வில் பவர் இருந்தால் மட்டுமே எஸ்கேப் ஆக முடியும். ஆமா. அது கஷ்டம். இந்த உணவு வகையில இங்க அமெரிக்காலையும் இது ஒரு 10 வருஷம் அரசாங்கம் வந்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து இங்க கேன்டீன்ல வந்து சத்தான உணவு காய்கறிகளோட இருக்கிற மாதிரி இருக்கணும்ட்டு சொல்லி ஒரு ரூல் போட்டாங்க. ஆமா. அத வந்து இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிற பசங்க எல்லாம் பீஸா தானே சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா. அந்த பீஸால வந்து நாங்க அந்த தக்காளி சாஸ் போட்டிருக்கோம், அதனால பீஸாவும் வந்து அது வெஜிடபிள் இருக்கிற உணவுதான் சொல்லி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து பீஸா வந்து இந்த ஊர்ல வந்து வெஜிடபிள் இன்க்ளூடட் உணவு அப்படின்னு சொல்லி ரூலுக்கு வந்து லூப் ஹோல் போட்டு எப்படி வந்து நம்ம அரசாங்கம் நல்லதா எதாவது பண்ணா கூட ஒரு இங்க மாத்தி பண்றது எல்லாத்துலயும் நடக்கிறது தான். இந்த ஆர்கானிக் சீல் போடுறது இங்கேயும் அதிகம் தானங்கய்யா. எல்லாத்துலயும் ஆர்கானிக் போடுறாங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே ஆர்கானிக் தானே அது? நம்ம ஊர்ல தான் ஏமாத்துறாங்க, பார்த்தா இங்கேயும் தான் ஏமாத்துறாங்க. ஏன்னா ஆர்கானிக் போட்டால் விலை அதிகமாக போட்டுக்கலாம். அதே போல் ஆயுர்வேதிக்குன்னு போட்டால் விலை கூட்டி போட்டுக்கலாம். இது எல்லாம் வச்சு இப்போ ஒன்றும் இல்லை, எண்ணெய் எடுத்துங்களேன், செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் அப்படின்னு போட்டு 4 மடங்கு விலை வச்சு விற்கிறாங்க நம்ம ஊர்ல. இங்கேயும் உண்டு. இங்கேயும் இருக்கா? இங்க கொண்டு வராங்க. 4 மடங்கு இல்ல, கூட தான். அதான் இப்ப அந்த எண்ணெய் வந்து நார்மல் எண்ணெயே தான். இப்ப நான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது வந்து ரொம்ப ஹைஜீனிக் நினைச்சிட்டு அதை போய் வாங்குறாங்க. நான் நார்மல் எண்ணெய் போதும் அப்படின்றேன். ஆர்கானிக் வேண்டாம், செக்கெல்லாம் வேண்டாம், எல்லாம் வந்து செக்கில் தான் ஆட்டுறாங்க. செக்கில் ஆட்டம் எதில் ஆடுவீங்க? ஒன்று மரச்செக்கு, இன்னொன்று இரும்பு செக்கு. மரச்செக்கில் ஆட்டினா மட்டும் என்ன? ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? மரச்செக்கில் ஆட்டினாலும் இரும்பு செக்கில் ஆட்டினாலும் என்ன பெரிய வித்தியாசம்? அந்த சீடு வந்து ஆர்கானிக்ல தயார் பண்ணியிருக்கணும். அது உரம் போடாம இயற்கை உரத்துல வளர்ந்துருக்கணும். இதுதான் அவருடைய கான்செப்ட், இதுதான். ஆனா இதை வச்சுக்கிட்டு காசு ஒண்ணுதான் பாக்குறாங்களே தவிர கான்செப்டை காத்துட்டு விட்டுறாங்க. மக்களுக்கும் எதை பத்தி ஒன்றும் தெரியாதுங்க. ஒரு காலத்துல வந்து சூரியகாந்தி எண்ணெய் ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லி எல்லாம் வித்து, இன்னைக்கு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது காரணம் சூரியகாந்தி எண்ணெய் தான். நல்லெண்ணெய் சாப்பிட்ட வரைக்கும் எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது? நல்லெண்ணெய் வந்து கெடுதல், அதை ரிஃபைன் பண்ணணும், டபுள் ரிஃபைன்ட் ஆயில். இப்பதான் தெரியுது அது ஆயிலே கிடையாது, தார் அப்படின்னு. தார் தயார் பண்ணதுக்கு அப்புறம் குரூட் ஆயில் மிச்சம் இருக்குங்க ஐயா, அதுதான் டபுள் ரிஃபைன்ட் ஆயில். அது எண்ணெயே கிடையாது. இது அரசாங்கத்துக்கு அப்ப தெரியாதா? ஸோ இது மாதிரி அரசியல்வாதியும் தொழில்வாதியும் கூட்டு களவாணிகள். ரொம்ப கஷ்டங்க உலகத்துல வந்து வாழ்க்கை நடந்து முடிக்கிறதுக்கு. ஏதோ மகர்ஷிட்ட வந்ததுன்னா இவ்வளவு விளக்கம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது சொன்னா நம்ப மாட்டேன்றாங்களே. அப்போ மொத்தமா எதை வேணாலும் நம்ம ரொம்ப கவனிச்சு வாங்குறத விட அளவு முறை கடைபிடிக்கிறது தான் அடிப்படை. அது போதுங்கய்யா, அது போதும். அதாவது இந்த கொலஸ்ட்ராலு, கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செரிக்க முடிந்தது பிரச்சனை இல்லை. ஆமா, செரிக்க முடியாதுதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இல்லையா? அப்போ என் வயிற்றுல எது செரிக்கும்னு நான் தானே பார்க்கணும். அப்போ அதை பார்த்து நமக்கு எது செரிக்க முடிந்தது, இது மட்டும் போதும், எவ்வளவு சாப்பிடலாம், இவ்வளவு மட்டும் போதும் என்று உணவு வந்து பெரிய விஷயமே கிடையாது. என் பெரிய பேரன் கேட்பாங்க, ஐயா எது சும்மா நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்ற, சாப்பிடலன்னா உயிர் இருக்க முடியாதா, 30 நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா தெரியுமா அப்படின்றான். அவன் ரொம்ப லிமிட்டா சாப்பிடுவான். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டுக்குவான். பீஸா பர்கர் அந்த பக்கம் போக மாட்டான். சின்னவன் அதுக்கு ஆப்போசிட், அவனுக்கு அதுல தான் நாட்டம்.
அவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேட்கறதுக்கு. அவன் வெளியே போன கட்டிடுவான். வீட்டுக்குள்ளனாக்கா அந்த அரிசி தான் அப்படின்னு அப்படி இப்படி எண்ணி எண்ணி சாப்பிடுவான். எப்படியோ ஒரு முறையில அளவு முறை வந்துருது. ஸோ இது மாதிரி வந்து போதுங்க லைஃப் வந்து அப்படி ஒன்றும் அதான் நீ சொன்ன மாதிரி ஒரு ஆயுள் தண்டனை தான். சும்மா இருக்காம பெற்று விட்டுட்டு இதுல என்ன இருக்குங்க மனித பிறப்புன்னு பெருசா? மனித பிறப்பு பெருசுன்னா என்ன? ஒரு எக்ஸ்டசிக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து மனிதனுக்கு தான் இருக்கு. அது இல்லைன்னா இந்த பிறப்பு என்ன? விலங்கு பிறப்பு தானே. அந்த எக்ஸ்டசிக்கு போகிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்புறம் ஏன் சும்மா பெற்று விட்டுட்டு அவஸ்தைப்படுத்துவான் அவனு? அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கொடுமைங்கய்யா. ஒரு குழந்தைய பெற்றுட்டு பாவம் மக்கள் படுற அவஸ்தை பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கேப்டேஷன் கேட்குறாங்க ஐயா. எல்கேஜிக்கு கேப்டேஷனா? கல்வி மருத்துவம் ரெண்டும் வந்து கொள்ளையோ கொள்ளைங்க. கொள்ளையோ கொள்ளை. ஒரு குழந்தைய வந்து ஒரு டிகிரி படிக்க வச்சு முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் தேவைப்படுதுங்க. இந்த 1 கோடி செலவு பணம் எல்லாமே அவன் கஷ்டப்பட்டு படிச்சு யாருக்கோ போய் வேலை செஞ்சு அவன் கொடுக்குற எலும்பு துண்டு சம்பளத்தை வச்சு வாழ்க்கை நடத்தி இதுல குடும்பம் பிரச்சனைகள் குழந்தைகள் என்ன இருக்கு இந்த மனித வாழ்க்கையில? கண்ணாசு ரொம்ப அழகா சொல்லுவார். மண்ணிலே உயர்ந்தவனாம் மனதிலே சிறந்தவனாம் மனிதனை நினைத்தாலே மாபெரும் வெட்கமடா சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் நொந்தால் அழுகை வரும் பாரு. அப்படி இருக்கு இந்த ஹியூமனிட்டி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. சிறப்புங்கய்யா. வேற ஐயம் தெளிதலிலே வேற ஏதாவது ஐயம் கேள்வி இல்லைன்னா நம்ம நிறைவு செய்து கொள்வோமா? செய்துக்கலாங்க ஐயா. ஸ்ரீராமையா கதையனையா. சரிங்கய்யா, பண்ணிக்கலாம். சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி விளக்கங்கள் வழங்கி கலந்துரையாடல் ஐயந்தெளிதல் பல வகைகளிலே நமக்கு தெளிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரது வாழ்க மக்கள் குடும்பம், அவரது உடல்நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.